நாகர்கோவில் கோட்டார் லயன் சங்கத்தின் பதவியேற்பு நிகழ்ச்சி நாகர்கோவிலில் உள்ள தனியார் மகாலில் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பட்டய தலைவர் இமாம் பாதுஷா தலைமை தாங்கினார். நிகழ்வில் முன்னாள் ஆளுநர் முகமது அலி, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் முன்னாள் கவுன்சிலர் ஹாஜிபாபு அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செயலாளராக சகாபின், பொருளாளராக அப்துல் வதூத் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் முதல் மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளை பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சான்றிதழ்களை முதலாம் துணை ஆளுநர் ஷாஜகான் வழங்கினார். லயன் சங்கத்தில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு இரண்டாம் துணை ஆளுநர் வெற்றி செல்வன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்வில் சங்கத்தின் ஆலோசகர் வழக்கறிஞர் கணேசன், பிரபாகரன், டாக்டர் ஜேம்ஸ் டேனியல், மண்டல வட்டார தலைவர்கள் கலந்து கொண்டனர். சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல் குடைகள் வழங்கப்பட்டன. மேலும் மக்கள் நல பணியாளர்கள் 5 பேருக்கு துணிகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் முன்னாள் செயலாளர் தாகா பாரூக், ஹாசன் மைதீன், ஊனா சாகுல் ஹமீது, முஜித் ரஹ்மான், அகமது ரியாஸ், அகமது கனி, டாக்டர் ஷேக் முகமது அல்காலித், மாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜிபாபு மற்றும் விஜயகுமார் ஆகியோருடன் புதிய உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் செய்யது ரஹீம், மாநகராட்சி அரசு ஒப்பந்தக்காரர் மணிகண்டன், அஜித் ஆகியோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருக்கின்றது மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையிலே அதே போல ஒவ்வொரு ஆளுநர்களும் இன்னைக்கு இதுவரையும் இந்த